எந்தூர்ரா உனக்கு? புத்தனாம்பட்டிங்க. அப்பனாத்தான் இருக்கிறாங்களா? யாரும் இல்லைங்க. எல்லாத்தையும் சாகடிச்சிட்டு சினிமா கம்பெனில சேர வந்துட்டியாக்க. டேய் எங்கடா போற? தான் ஸ்டுடியோக்கு போக சொன்னீங்களே. வேலைக்கு சேர்ந்து 2 வாரம் ஆச்சு, இன்னும் ஸ்டுடியோ தெரியாதா? இதாண்டா ஏவிஎம் ஸ்டுடியோ. திருப்படா வண்டியா. அட திருப்பு. இன்னைக்கு ரஞ்சினி அம்மா ஷூட்டிங் லேட்டா போனா லவோட்டி போன்னு கத்த போறாங்க. என்ன சொன்னீங்க? ரஞ்சினி அம்மா ஷூட்டிங்டா, அருவு கட்டவன. ரஞ்சினி அம்மா ஷூட்டிங்கா? ஆவடா கள்ளி. அப்படிங்களா? டைரக்டர் வராரு, நீங்க பேசுங்க. வாங்க சார். வணக்கம். உட்காருங்க. வணக்கம். அந்த பேப்பர் கொஞ்சம். ரஞ்சினி, இது கொஞ்சம் முக்கியமான சீன். சொல்லுங்க. உங்க தங்கச்சி ஒருத்தன் ஏமாத்திட்டான். ஏமாத்திட்டானா? கெடுத்துட்டான். அவனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக சம்மதம் கேட்டு நீங்க போறீங்க. கீழே இருக்கிற கிளிசல் மேல இருந்தா நல்லா இருக்கும்ல. நான் ரொம்ப பயப்படுறவன். என்ன ஒண்ணும் பண்ணிடாதீங்க. நான் போறேன். என்னடி ஆச்சு? அக்கா அக்கா அவன் அவன் நீங்க தானே? என் தங்கச்சி கிட்ட என்னடா சொன்ன? கீழே இருக்கிற கிளிசல் கொஞ்சம் மேல இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொன்னேன். அப்படியா? பணம், அந்த பணம் இருந்துதான் உன்னை அப்படி கிண்டல் பண்ணிருப்பாங்களா? அந்த பணத்துக்காக உனக்கு மரியாதை கொடுத்திருப்பாங்க. நான் சம்பாதிச்சு காட்டுறேன். எப்படி சம்பாதிக்கிறேங்கிறது பிரச்சனை இல்லடி, எதுக்காக சம்பாதிக்கிறேங்கிறது தான் பிரச்சனை. நான் சம்பாதிச்சு காட்டுறேன். அவன் சம்மதத்தை கேட்கறதுக்காக அவனை தேடி நீங்க போறீங்க. நீங்க ஒரு துணிச்சலான பொண்ணு, அதனால தனியா போறங்கிற பயம் உங்களுக்கு கொஞ்சம் கூட இல்ல. டயலாக் பேப்பர் கொடுங்க. விசரிங் பண்ணுவாமா? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் விஸ்வநாத். என் பெட்ரூம்ல பொம்பளைங்க நுழையறதுக்கு எக்ஸ்கியூஸ் கேட்க வேண்டியதே இல்ல. ஆல் ஆர் வெல்கம். பை த பை, நீ யாரு? விஜயாவா? இல்ல. கீதாவா? இல்ல. லக்ஷ்மி? இல்ல. பொதுவா இந்த 3 பேரும் தான் என்ன நைட்ல தேடி வருவாங்க. நான் யாருன்னு தெரியலையா? முதல் ரவுண்டா இருந்தா கரெக்டா சொல்லிருப்பேன். இது 3வது ரவுண்டு. ஐ எம் சாரி, யாரு நீயே சொல்லிட. என் பேர் சுசீலா. உன்னை நம்பி மோசம் போன சாந்தியோட அக்கா. ஓ, கற்பு மானம் மரியாதைன்னு பழைய பஞ்சாங்கம் பாடி நியாயம் கேட்க வந்திருக்கியாக்கும்.
இந்தா, இதுல எத்தனை கட்டு வேணும்னாலும் எடுத்துக்க. எனக்கு இந்த கட்டு வேண்டாம். என் தங்கச்சி கழுத்துல கட்டுற அந்த தாலி கட்டு தான் வேணும். கல்யாணமா? யூ மீன் மேரேஜ்? நியாயப்படி என் தங்கச்சிக்கு வாழ்வு கொடுன்னு உன் கால்ல விழுந்து கெஞ்சணும். ஆனா நான் அப்படி செய்ய மாட்டேன். அப்படியே நீ கெஞ்சினாலும் நான் சம்மதிக்க மாட்டேன். சம்மதிக்க வைப்பேன். மிஸ்டர் விஸ்வநாத், இது கத்திங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். இதுல குத்துனா செத்து போயிடுவாங்கிறது உங்களுக்கு இன்னும் நல்லாவே தெரியும். பயப்படாதீங்க, நான் உங்களை குத்த மாட்டேன். நீங்க செத்துட்டா என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போயிடும். சரி, இப்படி ஏமாந்துட்டாலன்னு அவளை குத்தி கொண்டுடலாம். ஆனா உங்களை மாதிரி விஸ்வநாத்துங்க இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட மானத்தை பறிப்பீங்களோ, அதனால என்ன நானே குத்திக்கிட்டு சாக போறேன். குழப்பமா இருக்கா? இன்னும் 10 நிமிஷத்துக்குள்ள நான் வீட்டுக்கு போலனா என் தங்கச்சி போலீஸுக்கு போன் பண்ணிடுவா. போலீஸ் என்ன தேடிக்கிட்டு இங்க வருவாங்க. நான் இந்த அறையில பிணமா கிடப்பேன். விசாரணையில என் தங்கச்சியை கெடுத்துட்ட விஷயம் வெளியே வரும். நியாயம் கேட்க வந்த என்ன நீங்க கொன்னுட்டதா போலீஸ் நம்புவாங்க. அப்புறம் கோர்ட்டு, ஜெயிலு. சோ நீங்க ஜெயிலுக்கு போறது நல்லதா, இல்ல என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறது நல்லதா? bloody fool. உங்களுக்கு என்ன அக்கா தங்கச்சி இல்லையா? இல்ல அந்த உணர்வே உங்களுக்கு கஷ்டம் போச்சா? பாரு, கட்டின புடவைக்குள்ளதான் உன்னை பெத்த அம்மாவும் இருக்கா, உன் கூட பிறந்தவளும் இருக்கா. அப்புறம் அப்புறம் ஏண்டா என்ன மாதிரி பொண்ணுங்களை ஊதி தள்ளுற சிகரெட் மாதிரி நினைக்கிறீங்க? சொல்லுடா. எக்ஸ்ட்ரீம்லி சாரி மிஸ்டர் வி கே விஸ்வநாத். தங்கச்சி புருஷனை டா போட்டு கூப்பிட்டேன். பட் ஒண்ணு மட்டும் சொல்றேன், பேய புள்ளையாக்குறதும் பொண்ணுதான், புள்ளைய பேயாக்குறதும் பொண்ணுதான். என்ன நீ பேயாக்கிடாத. சொல்லு, என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? சொல்லு. ஆன்சர் மீ. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துடாத. ஆன்சர் மீ. சொல்லு, என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? சொல்லுடா. அம்மாவுக்கு என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? இப்ப எப்படி அங்க என் தங்கச்சியை கட்டிக்கிறியா? சொல்லுடா, சொல்லு. மத்த சொல்லுடா, சொல்லு. என் தங்கச்சி கட்டிக்கிறியா? சொல்லுடா, சொல்லு. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துடாத. சொல்லுடா, சொல்லு. என் தங்கச்சியை கட்டிக்கிறியான்னு சொல்லுடா. என் தங்கச்சி வாழ்க்கை கெடுத்துடாத. சொல்லுடா, சொல்லு. அம்மா, உங்க தங்கச்சிகிட்ட இருந்து போன் வந்திருக்குமா? அம்மா, ஹலோ அக்கா, நான் வித்யா பேசுறேன். நான் சித்ரா பேசுறேன். என்னக்கா சூப்பர் ஸ்டார் ரஞ்சினின்னு சொல்லாம சித்ரான்னு பழைய பேரை சொல்ற? ஊருக்கு தான் ரஞ்சினி, உனக்கு நான் அதே சித்ரா தான். ஹே குழந்தைங்க, கூப்பிடு கூப்பிடு. போக்கா, நான் தான் உனக்கு எவ்வளவு ஆசையா போன் பண்ணேன். நீ என்ன பத்தி கேட்டியா, என் வீட்டுக்காரரை பத்தி கேட்டியா? உனக்கு எப்பவும் குழந்தைய பத்தி தான் நினைப்பு. ஐயோ சரி சரி, உன் சண்டே அப்புறமா வச்சுக்கலாம். முதல்ல குழந்தைய பேசல சீக்கிரம். அவ இங்கதான் விளையாடிட்டு இருக்கா, கொஞ்சம் இரு. அம்மா இந்தா உங்க பெரியம்மா கிட்ட பேசு. ஹலோ பீமா. ஹலோ ஹலோ ஸ்ருதி, எப்படிமா இருக்க? பெரியம்மா பேசுறேன், தெரியல? என்னடா எப்படிமா இருக்க? எங்க முத்தம் கொடு, சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். என்ன உங்க பெரியம்மா முத்தம் கொடுத்தாளா? போதும் கொடு. என்னக்கா குழந்தைகிட்ட கொஞ்சாச்சா? ஆமா, நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும்னு நினைச்சேன்.
உன் குரல் ஒரு மாதிரியா இருக்கு. இல்ல, கொஞ்சம் எமோஷனலான சீன். ஆஹா, சரி, எனக்கு ஷூட்டிங் நேரமாச்சு. ஓகேக்கா, நான் உனக்கு அப்புறமா போன் பண்றேன். ஓகே. நீ என்ன பண்ற? இங்க விளையாடு. அம்மா உனக்கு பால் கடிச்சு கொண்டுறேன். அங்கேயும் இங்கேயும் போக கூடாது என்ன? நீந்தானா? யாரது? 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 நான் ரொம்ப பயப்படுறவ. யார் நீங்க? சொல்லிடுங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட விவசாயம் இல்ல. பாருங்க, நெஞ்சல அவ்வளவு திக்கு திக்கு நடிக்குது. இங்கதாங்க, அங்கேதாங்க. ஒரு பொம்பளை புள்ள தனியா இருக்காளே, இப்படியே பயமுட். கையை வைக்க சொன்னா அப்படியே வச்சிருதா? கையை எடுங்க. புருஷன் கை வைக்காம போற வரணும் இப்ப. அதுக்கெல்லாம் நேரம் காலம்னு இருக்கு. நேரம் என்னமோ நேரம்னு வீம்பா போனீங்க. என்னாச்சுங்க வீம்பு? ஐயா, சும்மா இருங்க. என்ன? ஏமா? ஆமாடி, ரொம்ப தேவை. மனுஷன் மூடு வரதே பெரிய விஷயம், இதுல பீமா. ஏய், நீ விவஸ்தை கட்டோடி. உங்க அக்காளுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியதான். அதுக்கு பெட்ரூம் வரைக்கும் அவன் போட்டோ. இத பாருங்க, என் அக்கா பத்தி அப்படி எல்லாம் பேசாதீங்க. ஏய், நான் என்ன சொல்லிட்டேன்? அது போய் இப்படி போங்க. என் அக்காவை பத்தி உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. இன்னைக்கு நான் இவ்வளவு நல்லா இருக்கேன்னா அதுக்கு என் அக்கா தான் காரணம். அவ அவ எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கா தெரியுமா? ஆமா, உங்க அக்கா உனக்காக அதை செஞ்சா இதை செஞ்சான்னு சொல்றியே, அதுக்காக நீ என்ன செஞ்ச? கொஞ்சம் இருங்க, மேக்கப் ரூம் போயிட்டு வரேன். யாரு? யார பாது?
என் ரஞ்சினியை தொட்ட நான் சும்மா இருப்பேனா? என்ன சத்தம்? என்னாச்சு? மேக்கப் ரூம்ல புகுந்து மனோர் சாரை யாரோ அடிச்சு போட்டாங்க. டைரக்டர் பேக்கப் சொல்லிட்டாரு. அப்புறம் உங்க கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு உங்க டிரைவர் இப்பதான் ஃபோன் பண்ணாரு. இந்த டிரைவர் கேர்லெஸ்ஸா இருக்கிறதுனால தான் வண்டி இப்படி பிரேக் டவுன் ஆகுது. நாளைக்கே வேற ஆள் மாத்தணும். சரி, வேற கம்பெனி வண்டி ஏற்பாடு பண்ணுங்க. சரிங்க. வா. ஜவனா அது குறுக்க போறதே. நான் உங்க ரசிகன். என் பேர் சுப்பிரமணி. அதுக்கு எனக்கு ஒரு வேலை வேணும். என்ன வேலை? டிரைவர் வேலைங்க. உன் டிரைவிங் எனக்கு பிடிக்கல. என்னங்க நீங்க? ஐயர் சரியா மந்திரம் சொல்லலைங்கிறதுக்காக கல்யாணத்தையே வேணாங்கிறதா? வண்டி சரியா இல்லைங்கிறதுக்காக டிரைவரே வேணாங்கிறீங்களே. என்னங்க நீங்க? நான் பேசிக்கிட்டே வரேன், பதிலே காணோம். எனக்கு வேலை வேணுங்க. இப்ப நான் வேலை இல்லைன்னு சொன்னா நீ என்ன பண்ண போற? மறுபடியும் கேட்பேன். பாப்போம். அம்மா, என்ன வேலை கேட்டேன். காலையில வா பார்க்கலாம். சீக்கிரமா ஆட்டத்த முடி, அடுப்புல பால் பொங்கிடும். எங்கடி பொங்குது? இங்க எனக்கு அடிமைத்த பொங்குதே. ஏண்டி கோன்ஸ் குப்பி, உனக்கு தான் ஆர்டர் கால. அப்புறம் ஏண்டி என் சொக்கலிங்கத்தை செட்டப் பண்றதுக்கு அலையிற? நான் எங்க அலையிறேன்? உன் சொக்கலிங்க தான் என் பின்னால் அலையுது. நான் ஏதோ 1 ரூபாய் காய்கறி 3 ரூபான்னு எழுதுறேன், அப்படி இப்படி அனுசரிக்கிறேன். சீக்கிரம் ஆட்டத்த முடி, அங்க பால் பொங்கிடும். கவலையே படாத, பொங்குன பால் ஆத்தி நானே குடிச்சிட்டேன். ஹாய் சொக்கு. இங்க பாரு பர்வதம், நான் ஏற்கனவே ஹார்ட் பேஷண்ட். இப்படி அடிக்கடி சொக்கு சொக்குன்னு என் நெஞ்ச பட்டுன்னு புடிச்சுக்கிட்டு நான் படக்குன்னு கீழே விழுந்துருவேன். விஜய் கண்ணு, எதுக்கு சேஃப்டிக்கு வெள்ள புடவை ரெடி பண்ணிக்க. கல்யாணத்துக்கு முந்தைய விதவை ஆனாலும் ஆயிடுவேன். அது சரியா? இது என்ன கூத்து? கூத்தா? அர்த்தராத்துல அம்மா திடீர்னு கூப்பிட்டா அப்படியே அவுத்து போட்டு ஓடிடுவேன்ல. மேனேஜர்னா எப்பவும் ரெடியா இருக்கணும். அதுக்குதான் இப்படி. விஜய் கண்ணு, எனக்கு கண்ணை சொருகுது. ஒரு தாலாட்டு பாட கேட்டுக்கிட்டு அப்படியே தூங்கிடுவேன்ல. என்ன பாட்டு? எது வேணாலும் பாடு. அவ பாடினா தூக்கம் வருமா? நான் பாடின தூக்கம் வராதா? என்ன யாருன்னு நினைச்ச? கொல்லங்குடி கருப்பாய் வம்சம் பாகவதர் பரம்பரை. பரம்பரையே கேட்க சைக்கிள இதுல பாட்டு வேறியா? சரிதான், இன்னைக்கு தூங்கினா கெட்ட கெட்ட கனவா வரப்போகுது. பாடு. நான் உனக்காக பாடல, சொக்குக்காக பாடுறேன். சொக்கு பாடட்டுமா? பாடு பருவதம், பாடு. குறும்புக்காரர் பாடட்டுமா? ஏய் சொக்கு. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க. நீ ஆடாத, நான் ஆடுவேன். சொன்ன பேச்சை கேட்டாத்தா நல்ல பாப்பா, சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. கண்ணா மூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? கண்ணா மூச்சி ஆட்டம் உனக்கு சொல்லி தரணுமா? அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா, அப்போ கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு என்ன பாருமா. சின்ன பாப்பா எங்க செல்ல பாப்பா. என்ன மொத்த கேஸ் அவுட்டா? இதுக்கு பேரு பாட்டா? ஊர்ல ஒரு குழந்தை கூட தூங்க போறது இல்ல. என்ன சத்தம்? நாளைக்கு காலையில ஷூட்டிங் இருக்குல்ல? இங்க வா. அம்மா, உன்னை காலையில தான் வர சொன்னேன், இப்பயே வந்த? நான் அசோக் நகர்ல இருக்கேங்க. காலையில நான் வரத்துக்குள்ள நீங்க ஷூட்டிங் போயிட்டீங்கன்னு என்ன பண்றதுன்னு தான் வண்டியை விட்டுட்டு உடனே வந்துட்டேங்க. நீங்க போங்கம்மா, நான் இங்க எங்கேயாவது படுத்துக்கிறேங்க. பரவாயில்லம்மா.
ஷூட்டிங் புறப்படலாமா? டிரைவர் அம்மா இன்னைக்கு டிரைவர் வரல. ஏ நேத்து ஷூட்டிங்ல கார் ஸ்டார்ட் ஆகல நீங்க திட்டிங்களா? அதனால இன்னைக்கு வேலைக்கு வரத ஸ்டாப் பண்ணிட்டான். வாட் இஸ் திஸ் நான்சென்ஸ்? நான் இன்னைக்கு ஷூட்டிங் போகணும்னு தெரியும்ல. இப்போ என்ன ஏற்பாடு பண்ணிருக்கீங்க? நான் எப்படி ஷூட்டிங் போவேன்? எல்லாரும் வெயிட்டிங்ல இருக்க மாட்டாங்க? என்ன இவ்வளவு ரெஸ்பான்சிபிளா இருக்கீங்க? ஆன்சர் மீ. அம்மா அவசரப்படாதீங்க. நேத்து ஒரு பையனை இன்னைக்கு காலையில வந்து பார்க்க சொன்னீங்களா? அவனை ரெடி பண்ணிட்டேன். யாரு? அதோ சுவத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கானே பச்சை கண்ணு பையன், அவன் தான். ஓ நீயா? அந்த டிரைவருக்கு அவ்வளவு திமிரா போச்சா? நாளைக்கு வந்து அவனை செட்டில் பண்ணி அனுப்புங்க. உன் பேர் என்ன? சுப்பிரமணிங்க. வண்டி எடு. அப்பா ஒவ்வொரு நாளும் இந்த அம்மாவை ஷூட்டிங் அனுப்புறது யானைக்கு பிரசவம் பார்த்து